சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி மின் ஷேப் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த 3 ஜக்கா 1 2 3 ஜக்கா வர்றது இந்த மின் சைடு வர மாதிரி வரணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து மின் சைடு வர மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், நல்ல பக்கம் ஒரு மாதிரி இருக்கணும். இதை ரொட்டேட் பண்ணி அடித்து நம்ம இப்படி திருப்பும் போது பார்த்தீங்கன்னா உள் சைடு தான் போய்க்கும். இங்கே பாருங்கள், இதுலேயே 3 ஜக்கா 1 2 3. இதை திருப்பி வந்து இப்படி வச்சிங்கன்னா நம்ம இந்த 4 இன்ச்சு வச்சு கை குறைஞ்ச பார்த்தீங்களா, அந்த சைடு வரணும். அதுக்கோசரம் பாருங்கள் 1 2 3 இது வந்து மின் சைடு வரணும். சரிங்களா? அது எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வச்சுட்டு இந்த பாருங்கள் பொறுமையாக, சரிங்களா, கொஞ்சமாக எடுத்துன்னு வாங்க. கீழே கீரை துணியை விட்டுருங்க. இந்த மேலே கீரை துணியை மட்டும் நீங்கள் கொஞ்சமாக பிடிச்சி கீழேயும் லைட்டாக சரிசமமாக பண்ணிவிட்டு கொஞ்சமாக வச்சு இப்படியே அடிங்க. ஓகேங்களா? அடிச்சுட்டு இப்படி பாதியிலிருந்து அடிங்க. இப்படி பாதியிலேருந்து அடிச்சிங்கன்னா தான் எச்சு கம்மியாக வந்தால் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிக்கும். அதனால் எப்பயுமே பாருங்கள், இந்த ஜக்கா இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இப்படி போட்டு இதிலிருந்து கண்டினியூ பண்ணுங்கள். திருப்பி இதிலிருந்து கண்டினியூ பண்ணுங்கள். 2வது தையல் மட்டும் நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வளைவு கொடுங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு வராது. இந்த துணி வந்து எச்சு கம்மியாக வர்றதால நம்ம சைடில் போயிடும். அதனால் நீங்கள் அதனால் ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். பாருங்கள், 2வது தையில் இந்த 2 போட்டுக்கோங்க. இந்த லைட்டாக சுருக்கள் மேலே எடுத்து விட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் உள்ள அடியில் சுருக்கு இருக்கிற மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து மின் சைடை நம்ம பார்க்கும்போது அசிங்கமாக தெரியும். திருப்புனா நம்ம பிரித்து விட்டு தான் எடுக்கணும். பாருங்கள், நான் அடிக்கிற மாதிரி நல்லா சமம் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த மாதிரி அடிங்க. சரிங்களா? இந்த பாருங்கள், இப்படி வந்துடும். நெக்ஸ்ட்டு கையும் அதே மாதிரியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கழுத்து பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.